ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி ஆர்ட்ஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ரோட் சைட் மசாலா பூரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பூரியில் இருக்க பூரிக்கான மாவை பிசைஞ்சு வச்சுருவோம். அதுக்கு நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவு மைதா எடுத்திருக்கேன். அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான டோவாக வந்து இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அது இறுகிரும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டேன். நம்ம ஊற வச்ச பட்டாணி, அடுத்து 2 உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வேக வச்சதை நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். நல்லா மசிச்சிடணும். உருளைக்கிழங்கையும் இதிலேயே போட்டு நல்லா மசிச்சு எடுத்துருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் வந்து நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக 3 எடுத்திருக்கேன். தக்காளியும் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளிப்பு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைங்கிறனால 3 தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் இருக்கும், ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதில் கொதிக்க விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் சாம்பார் பொடி. இது வீட்டில் எடுத்த சாம்பார் பொடி தான், அது போட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். அடுத்து பூரியை வந்து போட்டு எடுத்துடலாமா? இப்போ மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோம் அதே மாதிரி தான் திரட்டணும். கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். மைதா மாவு தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதை நல்லா விரித்து எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நல்லா விரிச்சாச்சு. இதை கட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட வந்து கட்டர் இருந்துச்சுன்னா கட்டர் வச்சுக்கோங்க. என்கிட்ட கட்டர் இல்லை, அதனால ஒரு உலக்கு இருந்துச்சு, அதை வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மசாலா பூரிக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பூரியை போட்டு நல்லா 2 சைடும் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. அந்த பபிள்ஸ்லாம் அடங்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசாலா பூரி பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா பூரியை உடச்சி விட்டுட்டு 4-5 எடுத்து உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியும் இதில் மேலாப்பில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மேலாப்பில் ஆனியன், கேரட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா பூரி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.